இந்த எபிசோட் ஆஃப் ஃப்ராங்கா பேசும்போது நாம பார்க்க போற படம் விபின் தாஸ் டைரக்ஷன்ல பாசில் ஜோசப் அண்ட் பிருத்திவிராஜ் நடிச்சிருக்கிற குருவாயூர் அம்பல நடையில். இதனுடைய ஒன்லைன் என்னன்னா, பல குழப்பங்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய ஒரு கல்யாணம். அது நடந்ததா இல்லையா? இன் எக்ஸ்பான்ஷன் வினு இந்த கேரக்டர்ல பாசில் ஜோசப் பிளே பண்ணியிருக்காரு. அவரு கல்ஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கூடிய சீக்கிரமே அஞ்சலி இந்த கேரக்டர்ல அனசுரா ராஜன் பிளே பண்ணியிருக்காங்க. அவங்க கூட கல்யாணம் நடக்க போகுது. அஞ்சலியோட அண்ணன் தான் ஆனந்த் இந்த கேரக்டர்ல பிருத்திவிராஜ் பிளே பண்ணியிருக்காரு. ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையும் பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகி அவங்களோட ரொமான்ஸை நம்ம பார்த்துருப்போம். பட் இன் குருவாயூர் நம்ம பார்க்கறது ப்ரோமான்ஸ். மாப்பிள்ளையான வினு அண்ட் பொண்ணோட அண்ணனான ஆனந்த் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. வினு தன்னோட காதல் தோல்வியிலிருந்து வெளியே வர்றதுக்கு காரணமே ஆனந்த் தான் அப்படின்னு அவர் மேல பெரிய மரியாதையோட இருக்காரு. அண்ட் ஆனந்த் வினு ரொம்ப பாவமான பையன், ரொம்ப அன்பான பையன் அப்படின்னு அவர் மேல பாசம் வைக்கிறாரு. மாப்பிள்ளையான வினு பொண்ணு வீட்டுக்காரங்கள்ல இது வரைக்கும் யாரையும் இன்பர்சனா மீட் பண்ணது கிடையாது. ஒன்லி அவங்க ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஃபோன் கால்ஸ் மூலமா தான். ஒன்லி அவர் கேரளாவுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாரையும் நேரில் மீட் பண்ணி பழக ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஒரு எதிர்பாராத தருணத்துல வினு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு உண்மையால தனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறாரு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட்? அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. விபின் தாஸ் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணியிருந்த ஜெய 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 ஹே மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஃபிலிம் அண்ட் ஒரு எக்ஸலண்டான ஃபிலிமும் கூட. அதனாலேயே குருவாயூர் அம்பல நடையில் மேல பெரிய எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. ஜெய 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 ஹே மாதிரியே இதுவும் ஒரு ஃபேமிலி டிராமா தான், பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஈவன் ஜெய 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 ஹே கூட ஒரு கன்வென்ஷனலான ஃபேமிலி டிராமா கிடையாது, அது சட்டைரிக்கலா கலந்த ஒரு ஃபேமிலி டிராமா. அண்ட் அந்த படத்தை நீங்க பார்க்காம மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா பாத்துருங்க, ஹாட்ஸ்டார்ல இருக்கு. இந்த படத்தோட ரைட்டர் தீபு பிரதீப் ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்றாரு. படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நிமிஷத்திலேயே பின்னால என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத ரிவீல் பண்ணிடுறாரு. அது இந்த படத்துல பிரில்லியண்டான ஒரு மூவ். அண்ட் ஆல்சோ ஆஸ் அன் ஆடியன்ஸா படத்து மேல நமக்கும் பெரிய இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது. அண்ட் குறிப்பிட்ட அந்த சீன்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய தமிழ் சாங் பிரில்லியன்ட்லி ஃபிட் இன். அண்ட் இந்த படத்தோட ரைட்டிங்ல இன்னொரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது என்னன்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட மிரர் இமேஜ் மாதிரி எழுதப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா விஷயங்களும் செகண்ட் ஹாஃப்ல பே ஆஃபா வருது. இன் எக்ஸ்பான்ஷன் வினு கேரக்டர் பண்ணக்கூடிய பல பிரச்சனைகள் எல்லாமே வெடிச்சு நிக்கிற இடம் எதுனா செகண்ட் ஹாஃப். ஸோ அவர் கல்யாணம் வேணாம் அப்படின்னு நினைச்சு பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் அவர் கல்யாணத்தை சேவ் பண்ணணும்னு நினைக்கும் போது பிரச்சனையா வந்து நிற்கும். ஈவன் வினு அண்ட் ஆனந்த் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் டிராவல் ஆகுற விதமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எழுதப்பட்டிருக்கு. இன் ஆக்டிங் பார்ட் எல்லா லீட் ஆக்டர்ஸும் ரொம்ப 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 சூப்பர்வா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பாசில் ஜோசப் இதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள்லாம் பார்த்ததை வச்சு கண்டிப்பா அவருடைய ஹியூமர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் பிருத்திவிராஜ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத ஒரு விதத்துல வராரு. பல ஹியூமர் சீன்ஸை ஹிலேரியஸா ஆக்குறாரு. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாம அனஸ்வரா, நிகிலா அண்ட் அதர் ஆக்டர்ஸ் இவங்க எல்லாரும் தங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னால மட்டுமே இந்த படத்தை வாட்சபிளா மாத்துறாங்க. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, ரிப்பீட்டேஷன். ஒரு ஹியூமர் ஒரு இடத்துல ஒர்க் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அதே ஹியூமரை கண்டினியூ பண்ணி ரிப்பீட் பண்ணி அது ஒரு கட்டத்துல நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. அதனாலே இந்த படத்துல பல இடங்கள்ல எம்ப்டினஸ் இருக்கு. எஸ், நிறைய இடங்கள்ல ஹிலேரியஸான மொமெண்ட்ஸ் இருக்கு, பட் அது எதுவுமே இந்த படத்தோட கதையை வலுவாக்கல. சில கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதம் முழுமையா இல்ல. அதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நிகிலா அம்பல் நடிச்சிருக்கிற பார்வதி கேரக்டர். ஈவன் இந்த கதையோட மைய புள்ளியே அவங்க தான். அந்த கேரக்டர் தான் இந்த கதைக்குள்ள நடக்கிற எல்லா கேயாஸ்க்குமே காரணம். பட் அவங்க தரப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எந்த காட்சிகளும் இல்லை. கிளைமேக்ஸுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அந்த கேரக்டர் தன்னை பத்தி பேச ஆரம்பிக்குது. பட் அதுவும் இந்த கதைக்குள்ள பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தல. ஈவன் அவங்களுக்கு எதிர நிக்கிற கேரக்டர் கூட அது எந்த மாற்றத்தையும் கொடுக்கல. இந்த படம் மெயின்லி மிஸ் பண்றது அதனுடைய இமோஷனல் கோர். இந்த படம் தொடங்கும் போது வினு அண்ட் ஆனந்த் அவங்களுக்கு இடையிலான எமோஷனல் பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் இந்த படமும் இந்த கதையும் எந்த பிரச்சனையும் இல்லாம நகரும். பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் இந்த படத்தோட காமெடி ட்ரீட்மெண்ட் படத்துக்குள்ள இருக்கிற எமோஷனல் எலமெண்ட்ஸை டைல்யூட் பண்ணிடுது. ரொம்ப அன்பா இருந்த ரெண்டு கேரக்டர்ஸ் சண்டை போட்டுட்டு மறுபடியும் சேர்ற இடம் எவ்வளோ எமோஷனலா இருக்கணும், பட் இந்த படத்துல அது ரொம்ப சிம்பிளா காட்டிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் 2.25 மணி நேரமே ஓடக்கூடிய இந்த படத்தை ரொம்ப டிராகியா, ரொம்ப டயர்டு ஒன்னா மாத்திடுது. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மேஜர் டிசப்பாயின்மெண்ட். ரொம்ப 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 இழுத்தடிக்கிறாங்க. ஓவராலா அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குட் ஃபன் வாட்ச். பட் இந்த படம் எவ்வளவு பஞ்சியா இருந்திருக்கணுமோ அது மிஸ்ஸிங். ஸோ இந்த வீடியோல குருவாயூர் அம்பல நடையில் படம் பத்தி பார்த்தோம். அந்த படத்தை நீங்க ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா அதை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி பிரைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.